அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். நாளைக்கு மே மாசம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நாளைய நாள்ல தேய்பிறை அஷ்டமி திதியும் நமக்கு இருக்கு. இந்த நாள் அபூர்வ சக்தி நிறைஞ்ச அற்புதமான ஒரு நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல வரக்கூடிய மத்தியானம் 3 மணில இருந்து 4 மணி 30 நிமிடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இப்ப நான் சொல்ல போற இந்த ஒரே ஒரு வரிய மட்டும் நீங்க எழுதினாலே போதும். ₹1 கடன் கூட உங்களுக்கு மிச்சம் இருக்காது. கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அது முழுமையா அடையும்னே சொல்லலாம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான். அடுத்ததா பாத்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு தேய்பிறை அஷ்டமி திதி இருக்கு. இந்த அஷ்டமி திதி கால பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அஷ்டமி திதி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த நாள்ல பல அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு அமைஞ்சிருக்கு. அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல நாளைக்கு வைகாசி மாசம் 6ஆம் தேதி. இந்த 6ங்கிற நம்பர் முருகப்பெருமானுக்கு உகந்தது. முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாள்ல வரக்கூடிய 6ங்கிற தேதி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா கூரைய பிச்சுக்கிட்டு நமக்கு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய 520ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நாளைய நாள்ல நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு இருக்கிறது மே மாசம், அதாவது 5வது மாசம். நாளைக்கு தேதி 20. அந்த வகையில 520ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நாளைய நாள்ல நமக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததா டிவைன் நம்பர், அதாவது நாம கேட்ட வரத்தை அப்படியே கொடுக்கக்கூடிய 786ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு இருக்கிறது 25வது வருஷம். இதோட கூட்டுத்தொகை 7. அதே மாதிரி நாளைக்கு நமக்கு அஷ்டமி திதி இருக்கு. அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 8வது திதி தான் இந்த அஷ்டமி திதி. அதே மாதிரி நாளைக்கு தமிழ் தேதி 6. அந்த வகையில 786ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நாளைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய 897ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் நாளைக்கு நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாளைய நாள்ல அஷ்டமி திதி இருக்கு. இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 8வது திதி. அடுத்ததா இப்ப நமக்கு இருக்கிறது 2025வது வருஷம். இதோட கூட்டுத்தொகை 9. அதே மாதிரி இப்ப நமக்கு 25வது வருஷம். இதோட கூட்டுத்தொகை 7. அந்த வகையில 897ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு வருது. இந்த 2025வது வருஷத்துல வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நமக்கு 99ங்கிற சேர்க்கை வரும். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். செவ்வாய் பகவானுக்குரிய நம்பர் 9. அதே மாதிரி 2025வது வருஷம். இதோட கூட்டுத்தொகை 9. இப்படி 99ங்கிற சேர்க்கையும் நமக்கு இருக்கு. இப்படி இந்த நாள்ல பல அற்புதமான சேர்க்கைகள் நிறைஞ்சு அபூர்வமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு. இந்த நாள்ல செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான கல்லுப்பு பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன். கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பும் மிளகும் இருந்தாலே போதும். உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடனும் தீராத கஷ்டமும் இருந்தாலும் அது உடனடியா தீரும்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு மத்தியானம் 3 மணில இருந்து 4 மணி 30 நிமிடங்களுக்குள்ள இந்த ஒரு வரிய மட்டும் எழுதினாலே நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரும்னு சொல்லி ஒரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது என்ன, நாளைக்கு மத்தியானம் 3 மணில இருந்து 4 மணி 30 நிமிடங்கள்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இது செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய ராகு கால நேரம். பொதுவா செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய ராகு கால நேரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதுலயும் நாளைய நாள்ல நமக்கு அஷ்டமி திதியும் இருக்கிறது கூடுதல் சிறப்பு. நாளைக்கு நமக்கு இருக்கிறது தேய்பிறை அஷ்டமி. இது கால பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். பொதுவா தேய்பிறை அஷ்டமி திதியில கால பைரவருக்குரிய வழிபாடுகளை இந்த ராகு கால நேரத்துல நாம செய்யும் போது நமக்கு பல மடங்கு பலன் கிடைக்கும்.
உங்களால முடியும்னா இந்த டைம்ல சிவன் கோவிலுக்கு போய் பைரவருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை கண்குளிர தரிசனம் செஞ்சு பைரவருக்கான வழிபாடுகளை நீங்க செய்யுங்க. முடியாதவங்க இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை மட்டுமாவது உங்க வீட்ல இருந்தே செய்யுங்க. நாளைக்கு அப்ப கோவிலுக்கு போறவங்க இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். நாளைய நாள்ல கோவிலுக்கு போறீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை உங்க வீட்ல இருந்தே நீங்க செய்யுங்க. இந்த வீடியோல சக்தி வாய்ந்த கால பைரவருக்குரிய மந்திரத்தை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால இந்த பரிகாரத்தை சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தா செய்ய வேண்டாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தா செய்ய வேண்டாம். நாளைய நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட ராகு கால நேரத்துல உங்களால முடியும்னா உங்க வீட்ல பூஜை அறைக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு நீங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஒரே ஒரு விளக்கை ஏத்தி வச்சுட்டு கால பைரவரை நினைச்சு மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த வழிபாடை நீங்க செய்யலாம். அப்படி பூஜை அறைக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து உங்களால செய்ய முடியலன்னா பரவாயில்ல, உங்க வீட்ல ஹால்ல உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. முகம் கை கால் கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல இப்ப நான் சொன்ன மாதிரி பூஜை அறையிலயோ ஹால்லயோ நீங்க உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் கால பைரவர் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. நிறைய பேரு எனக்கு தீராத கடன் பிரச்சனை இருக்கு, இதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கேக்குறீங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல நிறைய பரிகாரங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அத ஒவ்வொரு நாளும் ஃபாலோ பண்ணி பாருங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனை தீர்றதுக்கு சக்தி வாய்ந்த வழிபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா தேய்பிறை அஷ்டமியில கால பைரவருக்கான வழிபாடுகளை நாம செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரும். தொடர்ந்து 8 அஷ்டமி திதிக்கு உங்களால முடியும்னா சிவன் கோவிலுக்கு போய் பைரவருக்கு ஒரு விளக்கேத்தி வச்சு நீங்க வழிபாடு செய்யுங்க. இதுவே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழியை கண்டிப்பா காமிக்கும். சரி, இப்படி கால பைரவர் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு மந்திரங்களை எழுதுறதுக்கு ஏதாவது நோட்புக் வச்சிருந்தீங்கன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பேப்பர், அது கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இதுல ப்ளூ கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய பைரவருக்குரிய ஒரு வரி மந்திரத்தை 108 முறை நீங்க எழுதுங்க. 108 முறை கட்டாயமா எழுதுறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும். என்னால 108 முறை இந்த டைம்ல எழுத முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றவங்க நீங்க 27 முறையாவது குறைஞ்சது எழுதுங்க. நீங்க எழுத வேண்டிய அந்த மந்திரம் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். ஓம் நமோ கால பைரவாய நமக. ஓம் நமோ கால பைரவாய நமக. ஓம் நமோ கால பைரவாய நமக. இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே 108 முறை எழுதுங்க. அப்படி இல்லைன்னா 27 முறை எழுதுங்க. இந்த மாதிரி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பேப்பரை பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க. நீங்க உங்க பூஜை அறையில கூட வச்சுக்கலாம், பீரோலையும் வச்சுக்கலாம். இந்த பேப்பரை நீங்க எதுவுமே செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆகும் போது இந்த பேப்பரை எடுத்து ஒன்னு எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.